குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம காமர்ஸில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஓகேவா, இந்த தேர்ட் லெசன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் பாருங்கள். டு எனேபிள் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். சரியா? Student know the factors describe the classification of business activity, understand the meaning of industry. So the real meaning of industry, classify the industries into primary, secondary and tertiary industries. Actual classification is primary, secondary and tertiary to understand the students at the classification. Compare industry, commerce and trade. Explain the auxiliary activities in the commerce. Okay, so first introduction பார்க்கலாம். The manufacturers produces the goods for the consumers at one point of location. சரியா? So they distribute the goods to final consumer through intermediaries like wholesalers, retailers, distributors and the like. So manufacturer வந்து ஒரு கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் மட்டும்தான் பண்ணுவார். சரியா? அடுத்தது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுவார். அதை எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, ஃபைனல் கன்சியூமர் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நிறைய இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர், ரீட்டைலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சரியா? ஆல் திஸ் ப்ராசஸ் டேக்கிங் பிளேசஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு த பாயிண்ட் ஆஃப் கன்சப்ஷன் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. சரி, இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன் பாயிண்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து என் பாயிண்ட் வந்து கன்சப்ஷனில் வந்து முடியுது. சரியா? இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோம். ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2 ப்ராட் கேட்டகரிஸ். நம்ம எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸையும் 2 கேட்டகரியில் கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி இஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் காமர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் which are connected with conversion of resources into useful goods. இண்டஸ்ட்ரியை வந்து சிம்பிளிஃபையாக என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் வித் கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன்டு யூஸ்ஃபுல் கூட்ஸ். ஒரு ரிசோர்ஸஸை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு கூட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரின்றாங்க. இந்த ப்ரொடக்ஷன் சைட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ரெஃபர்ட் ஆஸ் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ரொடக்ஷன் சைடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொடக்ஷன் சைட் ஆஃப் பிஸ்னஸ் தான் நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஜென்ரலி த டேர்ம் இண்டஸ்ட்ரி இஸ் யூஸ்ட் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் இன் விச் மெக்கானிக்கல் அப்ளையன்சஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் இன்வால்வ்டு. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா எங்கெல்லாம் மிஷின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? திஸ் இன்க்ளூட் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடியூசிங் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் கூட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரீடிங் அண்ட் ரைசிங் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இது எல்லாமே இதில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வரும். ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறது வரும், ஒரு ப்ராசஸ் பண்ண இண்டஸ்ட்ரியும் வரும், அதே மாதிரி வந்து ஒரு ப்ரீடிங், அதாவது வந்து அனிமல் ப்ரீடிங், அந்த மாதிரி அனிமலை உருவாக்குறது. சரியா? அந்த மாதிரியும் வரும், அனிமல்களை வளர்க்குறது அதுவும் வரும். சரியா? The term industry is also used to mean group of firms producing similar or related goods. Okay, நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணலாம்னா இன்னொரு மீனில் சொல்லணும் வந்துன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு ஆல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ப்ரொடியூசிங் டெக்ஸ்டைல் கூட்ஸ் ஃப்ரம் காட்டன். ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸும் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், காட்டன் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா? Similarly, electronic industry would include all firms producing electronic goods and so on. அதே மாதிரி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா எந்தெந்த கம்பெனியெல்லாம் எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா? Further, in common parlance, certain services like banking and insurance are also referred to as industry. அதே மாதிரி சில சர்வீஸை நம்ம என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், இன்சூரன்ஸ். ஓகேவா? பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸெட்ரா, இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மே பி கிளாஸிஃபைட் இன்டு 2 ப்ராட் கேட்டகரிஸில் நம்ம என்ன பண்ணலாம், அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? இதான் அந்த டயக்ராம். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரி பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதோட ஆக்டிவிட்டியை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரியை வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி. ஓகேவா? ஸோ அந்த ப்ரைமரியில் என்னென்ன இண்டஸ்ட்ரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி வருது. செகண்டரியில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் வருது, கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. சரியா? அந்த மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல், சிந்தட்டிக்கல், ப்ராசஸிங், இந்த 3 டைப் வருது. ஓகேவா? ஸோ டெரிட்டரி வந்து ஒரே ஒரு இது தான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன் த பேஸ் ஆஃப் சைஸில் வந்து நம்ம 4 பிரிக்கலாம், மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். சரியா? ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில்
ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாருங்கள், இண்டஸ்ட்ரீஸ் மே பி டிவைடட் இன்டூ 3 வைட் கேட்டகரிஸ். சரி, ஆன் த பேஸ் ஆஃப் ஃபேக்டரியில் 3ஆக பிரிக்கிறோம். வந்து ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ், தேர்ட் ஒன் இஸ் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ் கன்சர்ன் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் நேச்சர். அதாவது வந்து ஒரு நேச்சரோட ஹெல்ப்பு மூலயமா நம்ம வந்து ஒரு கூட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் அதை நம்ம என்ன சொல்லலாம், ப்ரைமரி இண்டஸ்ட்ரி சொல்லலாம். இட் இஸ் எ நேச்சர் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு நேச்சர் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி விச் ரெக்வயர்ஸ் வெரி லிட்டில் ஹியூமன் எஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து கம்மியான ஒரு ஹியூமனுடைய எஃபர்ட் இருந்தால் போதும். ஓகேவா, விச் ரெக்வயர்ஸ் வெரி லிட்டில் ஹியூமன் எஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங்கு, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங்கு, ஹார்டிகல்ச்சர்னால் தோட்டக்கலை. சரியா, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம். அதாவது வந்து விவசாயம் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபார்மிங் பண்ணுறது, ஃபாரஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா காடுகள் சார்ந்த தொழில். சரியா, அதே மாதிரி ஃபிஷ்ஷிங் வந்து மீன்பிடி தொழில். ஓகேவா, திஸ் இண்டஸ்ட்ரீஸ் மே பி ஃபர்தர் சப்டிவைடட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைமரி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ இந்த ப்ரைமரி இண்டஸ்ட்ரியை நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கும் கீழே நம்ம என்ன பண்ணலாம், சப்டிவைட் பண்ணலாம். சரியா, ஸோ அந்த சப்டிவைட் தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரியாகவும் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரியாகவும் நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியாக என்ன பார்க்கலாம். திஸ் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆர் ட்ரா அவுட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி என்னென்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து என்ன பண்ணுது, ஒரு ப்ராடக்டை கொண்டு வருது. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை சம் பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் தட் ஆர் மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் ஆர் நேச்சுரல் என்விரான்மெண்ட். இதோடைய ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து அந்த ஜியோகிராஃபிக்கல் அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ராடக்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் யூஸ்வலி ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டூ மெனி அதர் யூஸ்ஃபுல் கூட்ஸ் பை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே கிடைக்கிற அந்த ரா மெட்டீரியல் என்ன பண்ணாங்கன்னா வேறு சில ஒரு ப்ராடக்ட்டோடு சேர்த்து என்ன பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை யூஸ்ஃபுல் கூட்ஸாக என்ன பண்ணாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். சரியா, இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து இன்க்ளூட் ஃபார்மிங், மைனிங், ஆயில் ட்ரில்லிங், ஹண்டிங் அண்ட் ஃபிஷ்ஷிங் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். சரியா, ஃபார்மிங் பண்ணுறது. ஸோ ஃபார்ம் பண்ணுறது, இஃப் எக்ஸாம்பிள் பாருங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்மிங், மைனிங் அண்ட் ஆயில் ட்ரில்லிங். இப்போ வந்து ஆயில் ட்ரில்லிங், இப்போ ஆயிலை வந்து நம்ம என்ன பண்ணோம், கடல்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆயிலை என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து அது ஒரு ரா மெட்டீரியல், அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் கூட்ஸாக என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதை வந்து ஃபில்டர் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு டீசலாகவும் இல்லாமல் என்ன பண்ணுவோம், கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, அதேமாதிரி ஹண்டிங்கும் அதே மாதிரி தான். இப்போ வந்து வேட்டையாடுதல், அதேமாதிரி ஃபிஷ்ஷிங் ஆப்ரேஷனும் அதே மாதிரி தான். மீன் வந்து ஒரு ரா மெட்டீரியல், அது கிடைக்கிது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி பதப்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்க, இன்னொரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இப்போ மீன்லேருந்து ஆயில் தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. சரியா, ஸோ அடுத்தது ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. திஸ் இண்டஸ்ட்ரி ரிமைன் சேஞ்ச் இன் ப்ரீடிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார்தர் யூஸ் இன் ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு அனிமல்ஸையும் இல்லை ஒரு பேர்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளான்ட்டையும் வந்து ப்ரீட் பண்ணுவாங்க, உற்பத்தி செய்வாங்க. எப்படி உற்பத்தி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபர்தர் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உட்படுத்துவாங்க. த seeds nursery companies, poultry, dairy, piggery, hatcheries, nursery, fisheries, apiary, etc. classify example of genetic industry. இதெல்லாமே ஜெனடிக் இண்டஸ்ட்ரியில் வந்துடும். அப்படின்னா பால் பண்ணை, இப்போ மாட்டு பண்ணை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாட்டு பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்தர் ரீப்ரொடக்ஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. சரியா, ஸோ இயற்கையான முறையில் உருவாக்கும் போது என்ன ஆகும்னா இன்னொரு மாடு வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். ஓகேவா, அதே மாதிரி டைரி, பிகரி வந்து பார்த்திங்கன்னா பன்றி பண்ணை. ஓகேவா, ஹேச்சரிஸ், நர்சரி, இது எல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். These are concerned with using the materials which have already been extracted at the primary stage. The second industry is nothing but ஒன்றும் இல்லை, ப்ரைமரி ஸ்டேஜாக என்ன ஆகும்னா ஒரு மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், கிடச்சிருக்கும். சரி, அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. This industries process materials to produce goods or for final consumption or for further processing by the other industrial units. அதாவது வந்து இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணணும்னா அந்த மெட்டீரியலை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு கூட்ஸை ஒரு ஃபைனல் கூட்ஸாக என்ன பண்ணணும், ஃபைனல் கன்சப்ஷனுக்கு கூட்ஸாக உருவாக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு இண்டஸ்ட்ரி யூனிட்ஸ்க்கு வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், மைனிங் ஆஃப் அன் அயன் ஓர் இஸ் அ ப்ரைமரி இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு அயன் ஓர், இப்போ வந்து நிலத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அயன் ஓரை எடுக்கிறோம். சரியா,
அயன் ஓர் என்னது ஒரு இரும்பு தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிரைமரி இண்டஸ்ட்ரி சொல்கிறோம். பட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல் பை வே ஆஃப் அதர் ப்ராசஸிங் ஆஃப் ரா அயன்ஸ் இஸ் அ செகண்டரி இண்டஸ்ட்ரி. அதே வந்து ஒரு ஸ்டீலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த அயன் ஓர் வந்து பிரைமரி இண்டஸ்ட்ரி. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அதை ப்ராசஸ் பண்ணுறதுனால அது என்னது செகண்டரி இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா. செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் மே பி ஃபர்தர் டிவைடட் ஆஸ் ஃபாலோஸ். செகண்டரி இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா. ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங்கில் பாருங்கள், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எங்கேஜ் இன் ப்ரொடியூசிங் கூட்ஸ் த்ரூ ப்ராசஸிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் தஸ் கிரியேட்டிங் ஃப்ரம் யூட்டிலிட்டிஸ். அதாவது வந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரொடியூசிங் கூட்ஸாக வந்து ஒரு ஃபைனல் கூட்ஸாக வந்து என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். தே பிரிங் அவுட் டைவர்ஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் நிறைய வந்து என்ன ஆகும்னா முழுமையான பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். விச் வி கன்சியூம் ஆர் யூஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கன்சியூம் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். த்ரூ த கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் பார்ட்லி ஃபினிஷ் மெட்டீரியல்ஸ் இன் தர் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக முழுமையான பொருட்களையும் ரா மெட்டீரியலையும் அப்புறம் வந்து பாதி முழுமையான பொருட்களையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் மூலமா தயாரிக்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மே பி ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு 4 கேட்டகரிஸ். இந்த மேனுஃபேக்சரிங்கும் நம்ம என்ன பண்ணலாம், 4 கேட்டகரியை கொண்டு வரலாம். சரியா. அந்த பேசிஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி என்னென்னா விச் அனலைசஸ் அண்ட் செப்பரேட்ஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த சேம் மெட்டீரியல்ஸ் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் ஆயில் ரிஃபைனரி. அதாவது வந்து அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி என்னென்னா செப்பரேட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அனலைஸ் பண்ணோம். ஒரே ஒரு மெட்டீரியல்லேருந்து சேம் மெட்டீரியல்லேருந்து செப்பரேட்டான எலிமெண்ட்டை கொண்டு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஆயில் ரிஃபைனரி சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து என்ன பண்ணோம், எடுக்கிறோம். அந்த இப்போ க்ரூட் ஆயிலை வந்து கடல்லேருந்து எடுக்கிறோம். அந்த க்ரூட் ஆயிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் தயாரிப்பாங்க, அப்புறம் வந்து டீசல் தயாரிப்பாங்க, கெரோசின் தயாரிப்பாங்க, அதுலேருந்து தார் வரும். அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆக வந்து ஒரு ப்ராடக்டாக அது வரும். சரியா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். அடுத்தது சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி which combines various ingredients into a new product as in the case of cement. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டை வந்து கம்பைன் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்டாக உருவாக்கி தரும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்டை நம்ம சொல்லலாம். சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி சிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதை என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்தது ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி which involves successive stages for manufacturing finished products as in the case of sugar and paper. இது வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான நிலைகளை வந்து கடந்து என்ன பண்ணணும்னா ஒரு முழுமையான பொருளாக மாறும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சுகரும் பேப்பரும் நம்ம சொல்லலாம். அடுத்தது அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி விச் அசம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் டு மேக் ஏ நியூ ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அது மூலயமா ஒரு நியூ ப்ராடக்ட்டை என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் டெலிவிஷன், காரு, கம்ப்யூட்டர், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. சரியா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியில் வந்து செகண்ட் ப்ராட் பாயிண்ட். ஓகேவா. திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். இதில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன வரும் பார்த்திங்கன்னா பில்டிங்கு, டேமு, அப்புறம் வந்து பிரிட்ஜஸ், ரோட்ஸு, ஆஸ் வெல் அஸ் டியூனல்ஸ் அண்ட் கேனல்ஸ். சரியா. கால்வாய்கள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதா என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. அடுத்தது தேர்ட் வந்து பாருங்கள் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். ஓகேவா. தே டு நாட் ப்ரொடியூஸ் கூட்ஸ். இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா சர்வீஸ் ஓரியன்டட் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் யூட்டிலிட்டி சர்வீசஸ் அண்ட் சேல் தேம் அட் ப்ராஃபிட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி சர்வீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ராஃபிட்காக சேல் பண்ணுவாங்க. இந்த ஹெல்ப் ட்ரேட், இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். சரி. இது வந்து இண்டஸ்ட்ரிக்கும் சரி ஒரு ட்ரேட் காமர்ஸ்க்கும் சரி உதவி புரியக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஓகேவா. திஸ் டேர்ம் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஆக்சிலரிஸ் டு ட்ரேட் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர் ஹவுஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எதில் கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சொல்லலாம், இன்சூரன்ஸ் சொல்லலாம், வேர் ஹவுஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இஸ் ஆல் த எக்ஸாம்பிள் ஃபார் த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸை நம்ம நிறைய என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா மொத்தம் 6 விதமாக என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைஸ் சர்வீஸ். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் செல்லிங் த சர்வீசஸ் டு அதர்ஸ். இது வந்து பர்சனலைஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ ஒரு இண்டஸ்ட்ரியோ அடுத்தவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்பரு, சர்வன்ட் மேடு, இவங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரி. அவங்களுடைய பர்சனலைஸ் சர்வீஸ் அடுத்தவங்களை என்ன பண்ணாங்க, வழங்குறாங்க. ஓகேவா. அடுத்தது பப்ளிக் சர்வீஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு, போலீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எக்ஸெட்ரா ப்ரொவைட் சர்வீஸ் டு த பீப்புள் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் வித்தவுட் ப்ராஃபிட் மோட்டிவ். ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணனா
பப்ளிக் என்ன பண்ணுறது, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அது எக்ஸாம்பிள் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து போலீஸு, ஸ்கூலு, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர் ஹவுசிங், லாஜிஸ்டிக்ஸ், சேல்ஸ்மேன்ஷிப் எக்ஸெட்ரா கம் அண்டர் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். இந்த சர்வீஸில் வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு கூட்ஸை வந்து என்ன பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கன்சூமர் கிட்ட கொண்டு போகிறது. இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும், வேர் ஹவுசிங் வரும், லாஜிஸ்டிக் வரும், அப்புறம் வந்து ஒரு சேல்ஸ்மேன்ஷிப், ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா. அடுத்தது ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஃபினான்ஷியல் சர்வீஸ் இட் இஸ் ரிலேட் டு த ஹெல்ப் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்ப் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸில் எதை நம்ம கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு, ஃபேக்டரிங், அக்கௌண்டிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா ஆர் குரூப்ட் அண்டர் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். இது எல்லாமே என்ன வந்துடும்னா இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்துடும். அடுத்தது குவாட்டர்னரி சர்வீஸ். குவாட்டர்னரி சர்வீஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆர் யூஸ் டு ப்ரொவைட் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்பெஷலைஸ் ஸ்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட, குறிப்பிட்ட கம்பெனிக்கிட்ட தான் இருக்கும். ஹை டெக்னாலஜி குறிப்பிட்ட கம்பெனிக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறது, ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா குவாட்டர்னரி சர்வீஸ் சொல்கிறாங்க. சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆடிட்டிங்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த R&D டிபார்ட்மெண்ட் வந்து நியூ ப்ராடக்ட் என்ன பண்ணும், நியூ ப்ராடக்ட்டுக்கான ஐடியாஸு, அப்புறம் வந்து நியூ ப்ராடக்ட்கான கன்வர்ஷன் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஒரு சாஃப்ட்வேரை வந்து நியூவாக என்ன பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, ஆடிட்டிங், இதெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், குவாட்டர்னரி சர்வீஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது குவைனரி சர்வீஸ். நியூ ஐடியாஸ் ஆர் ஜென்ரேட்டட், நியூ டெக்னாலஜி ஆர் evolved, நியூ பாலிசி ஆர் இம்ப்ளிமெண்டட் பை செலக்டட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேவா. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நியூ ஐடியாஸோ இல்லை ஒரு நியூ டெக்னாலஜியோ ஒரு நியூ பாலிசியோ நம்ம கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னென்னா குவைனரி சர்வீஸ். ஓகே. அது த டிசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் நேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் எக்ஸெட்ரா. எக்ஸாம்பிள் இன்வென்டர்ஸ். ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு இன்வென்டர் சொல்லலாம். சரி. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ராட் கேட்டகரியில் செகண்ட் கேட்டகரி என்னென்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். சரியா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஆக்டிவிட்டி, இப்போ பார்க்க போகிறது ஆன் த பேஸ் ஆஃப் சைஸ். இந்த சைஸை வந்து பார்த்தோன்னா ஆன் த பேஸ் ஆஃப் சைஸ், ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷனை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணோம், சைஸே கொண்டு வரோம். சரியா. ஸோ அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம 4ஆக பிரிக்கலாம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா.